எங்கட ஊருண்ட அழகு நான் கேரளாக்கு போன பிறகுதான் எந்த ஊருண்ட அழகை நான் ரசிச்சினேன். அது வரைக்கும் ஏதோ அங்க கோயில் குளம் ரோட்டு வயலட்டு அப்படித்தான் தெரிஞ்சேன். அப்படி இருந்தது. இதுக்கு தான் எங்கட பெரியமாக்கிட்ட ஊர் இருக்கு. பெரியமாக்கிட்டா என்ன வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு இந்த இடத்துல நிப்பாட்டினதுக்கு முழு பங்குதாரர்களும் அவைதான். அவையிட்ட விடுது காட்டுறதுக்கு பெரியமா இருக்கிறான். எவ்வளவு தூரம் அதையும் சொல்லுங்க. இவங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட இப்ப இங்க இருந்து சிராட்டிகுளம் பார்த்தா 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர்ல இருந்து பிள்ளைகள் படிக்க வராங்க. கிட்டடி பார்த்தா சொல்றேன். விமர்சனம் கண்டிப்பா வரும். இவர் எப்படி வந்தவர், எப்படி ஊர்ல போய் வீடியோ செய்தவர். நான் யாருடைய துணையிலையும் இந்த நாட்டுக்குள்ள வர இல்லை. எந்த நாட்டையும் எந்த மக்களையும் பாக்குறதுக்கு வந்த நான் எது நடந்தாலும் தாங்கி அக்செப்ட் பண்றது தயாரா தான் இருக்கிறேன். வர்றது என்னன்னு சொல்றது, இப்ப என்ன மாதிரியான ஆக்களை பிடிச்சி வைக்கிறதால என்ன தேவை இருக்குன்றது நிறைய பேருக்கு வெளிநாடுகள்ல இருக்க நிறைய பேர் பிடிக்கல, நீங்கள் இந்த 2026 ஆண்டு நடைபெற்ற இந்த வடக்கு மாகாணத்தின் கேம்ஸ்ல எங்கட பாடசாலை தரப்படுத்தல் இடம்பெற்றது. எங்கட பாடசாலை வடக்கு மாகாணத்துல 10வது இடம். வடக்கு மாகாணத்துல என்னத்துலன்னு சொன்னா இந்த பாய்ஸ் இந்த கேம்ஸ் வடக்கு மாகாணம்னா யாழ்ப்பாணம் எல்லாம் சேர்ந்தா வடமாகாணம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா 5 மாவட்டத்திலையும் இருக்கிற பாடசாலைகளை ரேங்க் பண்ணினவே அதுல எங்கட ஸ்கூல் வந்து 10வது. ஓஏ லெவலை பற்றி சொல்லுங்க. இந்த முறையான ஓஏ லெவல் உங்களுக்கு துணுக்கா வலயத்துல என்ன இடத்துல கிடைச்சவங்க? இந்த 2026 ஆண்டு ஓ லெவல் பிள்ளைகள் 26 பேர் எக்ஸாம் தோற்றியிருந்தாங்க. அதில் 24 பேர் ஏ லெவலுக்கு வாரதுக்கு தகுதி பெற்றிருக்கிறோம். அதில் 3 மாணவர்கள் 9 எடுத்திருக்கிறாங்க. 4வது அடுத்த ரிசல்ட்ஸ் வந்து 8AB. கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு. ஊருக்கு வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எந்த ஊர் அல்லது எந்த பிரதேசத்தை கேட்டியகிளிய பார்க்குற பார்வையாளர் உங்கள்கிட்ட காட்டணும் அல்லது இந்த ஊர் அழகை காட்டணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன் இருந்தேன்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கை என்ன எவ்வளோ காலம் வந்து யாருக்குமே தெரியாது. இன்றைக்கும் எதுவும் நடக்கலாம், நாளைக்கும் எதுவும் நடக்கலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. என்னுடைய இடத்தையும் இந்த மண்ணையும் மக்களையும் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதால அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தணும் மட்டும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு தடவை இங்க வரலாமா அல்லது இந்த நாட்டை வந்து இல்லை இந்த மக்களோட இல்லை இந்த ஊரை பார்க்கலாமான்னு எனக்கு தெரியாது. அதால என்னுடைய ஊருடைய அழகையும் எங்க பள்ளிக்கூடத்தும் பாடசாலை நான் படித்த இடம் எந்த பிரதேசம் இப்போ இது வந்து இது செய்யாக்கணும்னா பவுனிக்குளம். இது பவுனிக்குளம் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த பவுனிக்குளம் தான் எங்களுடைய பிரதேசத்தின் மெயினான வாழ்வாதாரம். அது விவசாயத்திலேயும் சரி, மீன்பிடியிலையும் சரி. இந்த குளம் வந்து பெரிய ஒரு பிரமாண்டமான குளம். காட்டுறது பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த குளத்துக்கு பின்னுக்கு நிறைய குளங்கள் இருக்கு. இந்த குளத்துக்குள்ளேயே நிறைய குளங்கள் இருக்கு. மருதங்குளம், தட்டான்குளம், பெரிய குளம், இப்படி நிறைய குளங்கள் குளத்துக்குள்ளேயே இருக்கு. என்றால் நிறைய குளங்களை உள்ளடக்கி கட்டப்பட்ட வண்டு தான் இந்த குளத்து வண்டு. இந்த வண்டு இதுல 3 துருசு இருக்கு. 3 துருசுன்னு சொன்னா இது வந்து 3ஆம் துருசு. அங்கால 2 துருசு இருக்கு. கலிங்கி இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கு. கலிங்கி எல்லாம் தூரம் இருக்கு. எல்லாத்தையும் நான் காட்டாமல் நான் ரெண்டமா காட்டுறேன். 1வது, 2வது, 3வது. 1வது துருசும் 3வது துருசும் தான் பெரிய துருசு, 2வது துருசு சின்ன துருசு. இந்த 3வது துருசுன்ற ஸ்டோரியே சொல்றேன். இது இங்க இருந்து ஒட்டங்குளத்தின் பொங்கல் வரைக்கும் தண்ணி போகும். இந்த ஒட்டங்குளத்தின் தண்ணி போகுதுன்னா இந்த இதுலயே நிறைய குளங்கள் இருக்கு. இதுல இருந்து வலிக்கிட்டு போய் குமாரி குளம், அடுத்தது பாண்டியங்குளம், அங்கால கரும்புள்ளியான் குளம், அதுக்கு அடுத்தது கும்பரத்த குளம், அதுக்கு பிறகு பூவரசங்குளம், பூவரசங்குளத்துக்கு பிறகு ஒட்டங்குளத்துக்கான போய் அப்படியே பாலியாத்துல போய் சேரும். பாலியாத்துல இந்த தண்ணி போய் சேரும். அப்போ இப்படி பெரிய ஸ்டோரி. இதுக்குள்ள வாழ்வாதாரம் வந்து விவசாயம் தான். இந்த ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட மெயின் வாழ்வாதாரம் விவசாயம். அப்படின்னு சொன்னால் வயல், நெற்செய்ய, அதோட சேர்த்து தென்னை வரப்பு செய்கைகள், விவசாயம், கத்தரி தோட்டங்கள் இதெல்லாமே செய்கிறது இருக்கும். இந்த இடத்த பாருங்க. இதுதான் இதுக்கான திருச்சியில தண்ணி திறந்து இப்ப சிறுபோச்சிற்காக தண்ணி போகுது. இந்த இடம் வந்து சொர்க்க பூமி. அவ்வளவுக்கு ஒரு அழகான குளிப்பு அப்படி இருக்கும். இதுக்குள்ளதான் செய்ய முடிஞ்சு சிறுபோகம் வந்தோடனே இந்த மாடுகள் வருது. குளத்துல பின்பக்கம் மாடு இருக்கும்.
இப்ப சிறுவ வச்சுக்கிட்டா நிறைய பேர் நாங்கள் இந்த மாடுகளும் வளர்க்குறோம். கால்நடைகள் நிறைய வீடுகள்ல கால்நடை இருக்கு, வளர்ந்து வளர்க்குறோம். அதை விட மீன் பிடிச்சு நடக்கும். ஒரு போர்ல மீன் பிடிக்கிறோம். மீன் பிடிக்கிறோம். என்ன ஒரு சந்தோஷம்னா வீடியோ முடிச்சு போய்க்கல நல்ல ஜப்பான் மீன் வாங்கிட்டு போகிறோம். ஜப்பான் மீனும் விரால் மீனும் வாங்கிட்டு போகிறோம். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு ஊர்ல ஜப்பான் மீன் விரால் மீன் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அனுபவிக்க போறோம். அந்த இதை என்ஜாய் பண்ண போறோம். வாங்க போறோம். இதுதான் இந்த குளத்தின் ஸ்டோரி. அங்கால இதுல இந்த குளத்தோட அண்டி சிவபுரம் என்ற இடத்துல நல்ல பெரிய சிவன் கோயில் இருக்கு, பழைய காலத்து சிவன் கோயில். அதே மாதிரி இந்த இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா கரும்புள்ளியான்ல பண்டாரவண்ணி என்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு கரும்புள்ளியானுக்குள்ள. அப்படி ஏதாவது பனங்காமம் இருக்கு. இந்த 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 ஊருக்கும் இந்த இந்த பிரதேசத்துக்கும் எங்களுடைய பழைய பண்டாரவண்ணி என்ற ஸ்டோரிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பண்டாரவண்ணி என்ற ஸ்டோரிக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னால் பனங்காமம், கரும்புள்ளியான், பாண்டியன் குளம் இதெல்லாம் பண்டாரவண்ணி என்ற பண்டாரவண்ணியன் காக்கவண்ணி இருக்கு. இப்படியே என்ன ஒரு சம்பவம், எங்களுடைய பாடசாலையில வைர விழா நடக்க போகுது. அப்ப நான் வந்த காலத்துல அதையும் இந்த வீடியோ உள்ளடக்கமா செய்து பாடசாலை, படிச்ச இடம், ஊர், இந்த ஊர் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே உள்ளடக்கி ஒரு குறுகிய காணொலியா காட்டுறேன். திருப்பியும் சொல்றேன், விமர்சனம் கண்டிப்பா வரும். இவர் எப்படி வந்தவர், எப்படி ஊர்ல போய் வீடியோ செய்தவர். நான் யாருடைய துணையிலையும் இந்த நாட்டுக்குள்ள வர இல்லை. எந்த நாட்டையும் எந்த மக்களையும் பாக்குறதுக்கு வந்த நான் எது நடந்தாலும் தாங்கி அக்செப்ட் பண்றது தயாரா தான் இருக்கிறேன். வர்றது என்னன்னு சொல்றது, இப்ப என்ன மாதிரியான ஆக்களை பிடிச்சி வைக்கிறதால என்ன தேவை இருக்குன்றது நிறைய பேருக்கு வெளிநாடுகள்ல இருக்க நிறைய பேர் முயற்சியை பிடிக்கல, கேட்டியர்கள் ஏன் பிடிக்கல, கேட்டியர்கள் ஏன் அடைக்கல, ஏதோ நான் ஏதோ பாலியல் குற்றம் செய்த மாதிரி தான் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் எழுதுறாக்களும் என் சம்பந்தமான விமர்சனம் செய்கிறார்களும் இருக்கிறீர்கள். இதையும் விமர்சனமா செய்வீங்கள நம்பிக்கையோடு தான் இந்த காணொலியையும் போடுறேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விமர்சனமும் என்னுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யும். வாங்கோ ஊருக்குள்ள போவோம். எங்கட ஊருண்ட அழகு நான் கேரளாவுக்கு போன பிறகுதான் எந்த ஊருண்ட அழகை நான் ரசிச்சினேன். அது வரைக்கும் ஏதோ அங்க கோயில் குளம் ரோட்டு வயலட்டு அப்படித்தான் தெரிஞ்சேன். பாருங்க, காலமே 6 மணிக்கு சூரியன் குளத்துக்கு மேல எப்படி ஒழும்பி வாராண்டு பாருங்க. சூரிய பகவான பாருங்க. இது ஒரு அப்படி அழகு. இந்த அழகை ரசிக்கிறதுக்குண்டே நாங்கள் இந்த குளக்கட்டு வாட்டில வந்து நின்று அதை ரசிச்சுட்டு போகலாம். அப்படி இருக்கும். அப்படியே ரசிச்சு போட்டு போவைக்க மீனை வாங்கி அதை வீட்டை விட்டு மஜாவை போட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பா எல்லாருடைய ஊர்களையும் வந்து பாருங்க. எந்த ஊர் அழகையும் பாருங்க. ஒரு கேரளா அப்படி ஒரு அழகு இந்த ஊர். வயலும் விவசாயமும் மெயினா சொல்லுவோம். இந்த பிரதேசத்துல வாழ்ற நாங்கள் இங்க சாதியாலேயோ மதத்தாலேயோ நாங்கள் பிரிஞ்சு இல்லைன்றதை உங்களை சொல்றேன்டா. அவ்வளவுக்கு ஒற்றுமையான மக்கள், அவ்வளவு அன்பான மக்கள், அவ்வளவு பாசமான மக்கள். ஒரு குறை இருக்கு, அந்த குறையை நான் சொல்றேன். என்ன குறையட்டா, நிறைய ஆம்பளை பிள்ளைகள் கல்யாணம் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் இந்த புரோக்கர்மார், எல்லா இடங்கள்ல உள்ள புரோக்கர்மாரும் இந்த பாட்டியவங்கள பக்கம் குறிப்போல் வச்சு குறிப்போல் திருப்புமோ நிறைய ஆம்பளை பிள்ளைகள் நல்ல நல்ல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இருக்கிற பிள்ளைகளும் வெளிநாடுகளில் உள்ளவங்க கட்டிட்டு போயிடுறாங்க. அதனால இங்க உள்ள பிள்ளைகளுக்கு உண்மையா வரன் சொல்றா வரன் இல்லாம இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளை இந்த குறிப்போல் வச்சுக்கிற புரோக்கர்மார் பாண்டியங்குள பக்கம் இருக்கா திருப்பி நீங்கள்னு சொன்னா முஸ்லீம் ஆக்கள் மட்டும் இல்லை, மற்றபடி கிறிஸ்தவர்கள், சைவர்கள், நீங்க சொல்ற இந்த சாதி எல்லா சாதியிலேயும் படிகள் இருக்கிறாங்க. வந்து இங்க உள்ள படிகளுக்கும் இந்த குறிப்போல் அனுப்பி ஒரு வரப்பிரசாதத்தை கொடுப்பீர் நம்பிக்கையில இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ரிலீஸ் பண்ணேக்கா ஒரு படிகளை என்ன கிழிப்பாங்க, உன்னை கேட்டமானா நாங்களாரம் எங்களை கல்யாணம் கட்டி வைக்க சொல்லி கேட்டமான்னு கேட்பாங்க. ஒரு என்னால முடிஞ்ச ஒரு உதவிடாப்பா, பேசாதேங்கோ. சரி வாங்கோ ஊருக்கு போவோம். காணொலி செய்யறதுக்காண்டியே 5 மணிக்கு கொழும்பி சிவி சிங்காரிச்சு எமராவாயன வேற தட்டி எழுப்பி கொண்டு வந்து எங்களோட ஊரே இருக்க அவங்களுக்கும் காட்டி என்னவருக்கா இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியல. கிடைச்ச சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்துறேன். ஏனென்றா இந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட அவன் குத்தி திருப்பி அடுத்த முறை வராதபடி செய்யறாங்களோ தெரியல. எனிவே வந்த வரைக்கும் சந்தோஷம். அப்படி பாருங்க தண்ணி எப்படி போகுது, கீழே காட்டுங்க தண்ணி.
பாருங்க புதுசான தண்ணி எப்படி போகுது, குளிச்சா அப்படி இருக்கும்னு சொல்லுங்க, சொர்க்கம் தெரியும். இது இறக்கத்து பிள்ளையார். இறக்கம்னு சொன்னால் இந்த குளக்கட்டு இறக்கத்திலேயே இந்த கோயில் இருக்கிறபடியா இதை சொல்றது இறக்கத்து பிள்ளையார்னு சொல்லி இதை இப்போ கட்டி கொண்டிருக்கிறான். அப்படியே அங்காடியா அப்படியே அப்படியே இதில் நெருப்பட்டி பாலமான்னு சொல்லி பால் கட்டு வெட்டி வர தான் போகும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதால தண்ணிகள் மருதம்பழங்கள் இதுக்குள்ளெல்லாம் நிறைய ஸ்டோரி இருக்கு. நாங்கள் ஆமையெல்லாம் குத்தி அந்த நேரங்களில் சாப்பிட்ட ஸ்டோரிகள் எல்லாம் இருக்கு. இதுவும் நாங்கள் இந்த இடத்துக்கு பேர் குமாரி குளம். பாருங்க எங்களோட பேரை பாருங்க, எங்களோட ஊருடைய பேர் குமாரி குளம். அந்த நேரம் எந்த குமாரி குளிச்சாவது இங்கே குமாரி குளம் வந்து பேரு எடுத்துருக்கு. இதில் ஆள் நல்ல ஆழ்வோம், இதில் குதிச்சு நீந்தி குளிச்சு இதை போய் தாமரைப்பூ பாருங்க, இந்த வெள்ளை தாமரைப்பூ, இந்த வெள்ளை தாமரைப்பூ போடுவோம். அதுக்குள்ள இந்த கொய்யாமரை வண்டிக்கு இந்த தாமரைக்கார நீந்தி அந்த புட்டிக்கு போவோம். தாமரைக்கார நீந்தி அந்த புட்டி கண்டு காட்டையும் தாமரைக்கார நீந்தி அந்த அந்த புட்டியில ஒரு நல்ல கொய்யாமரம் இருக்கு. அந்த கொய்யாமரத்துல நல்ல பழங்கள் இருக்கு. நாங்கள் அந்த கொய்யா மரத்துல போய் நல்ல பழமெல்லாம் புடுங்கி சாப்பிட்டு இதுன்றது இல்லை. இது என்னோட படிக்க ஒரு செல்வகுமாரன் சொல்லி அவற்றை விடுறார். இங்கே வெள்ளமெல்லாம் பிள்ளைகளை தண்ணி அங்கே போய் நிற்குவோம், வீட்டுக்கிட்ட போய் நிற்கும். அவ்வளவுக்கு ஒரு அழகான ஊர். எப்படி தென்னந்தோப்புகள் எப்படி தென்னன் சோழியா பாருங்க, ஊரை பாருங்க எப்படி தென்னன் சோழியா இருக்குன்றது. இதுல எப்படியும் போறது கிடையாது. ஒரு நாள் ஒரு குளிப்பு குளிச்சுதான் போவன். அதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த இடத்துல குளிச்சு போட்டு தான் போவன். ஒரு ரீல் மாதிரி போடுறேன், எங்கட அழகு எங்கட ஊருண்ட அழகு அல்லது ஊர் குளிப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் போடுறேன். வெள்ளம் பெரிய மழை வந்து வெள்ளம் பாருந்ததான் இந்த தண்ணி மூவி பாயும். பாஞ்சு அப்படியே பாலியாத்துக்கு போகும். வாங்கோ அங்கால போகும். குமாரி குளத்துல நல்ல தாமரைப்பூ இருக்கு. வேணுமான ஆட்கள் ஓடுறமோ இல்லை வந்து நீங்களே பிடிக்கிட்டு போங்க, பெரிய தாழ்வும் இல்லை. பாருங்க காணாங்கோழியெல்லாம் மேயுது குமாரி குளத்துக்குள்ள. நல்ல தாமரையில கோயில் திருவிழாக்களுக்கு நல்ல தாமரையில எல்லாம் இருக்கு. வாங்கோ வந்து சந்தோஷமா பிடிக்கொண்டு போகும். இது வந்து எப்படின்னு சொன்னால் இந்த பம்போஸ் சொல்றது. பம்போஸ் இது முதலாம் பம்போஸ். மேட்டு தரைகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காண்டி இதுல பெரிய பம்ப் வச்சு இதுல இப்ப இந்த டீசல் இன்ஜின் இருக்கு, மாத்த போறாங்களா, கரண்ட்ல வேலை செய்யற மாதிரி மாத்த போறாங்க. இது ரெண்டா இந்த கொலனி திட்டம் தானே, கொலனி திட்டம் இந்த ஊரில் தான் கொலனி திட்டம். 2 ஏக்கர் மேட்டுத்தரையும் 3 ஏக்கர் வயல் கொடுத்துருவாங்க. அந்த 2 ஏக்கர் மேட்டுத்தரையில நீங்கள் விவசாயம் செய்யறதுக்காண்டி இந்த பம்போஸ் வச்சு இதுக்குள்ள அந்த மிஷினரியை வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. இது முதலாம் பம்போஸ். இது இப்படியே 2ஆம் பம்போஸ் 3ஆம் பம்போஸ் சொல்லி இந்த வாய்க்கால அண்டி அப்படியே போகுது. என்னன்னா இந்த நான் சொன்னேன் தானே ஒவ்வொரு வாய்க்காலா பிரியுதுண்டு. அப்புறம் அந்த 5ஆம் வாய்க்கால்ன்றது எங்களை வீட்டுக்கிட்ட இருக்கிறது. அப்போ 5ஆம் வாய்க்காலை காட்டுறது பாருங்க எப்படி வயல்கள் இருக்கட்டு பாருங்க. இது எங்களை வீட்டுக்கு பக்கத்துல தான். அதை நாங்கள் இதை காட்டுறேன். ஏன் காட்டுறேன்னு சொன்னால் நீங்களும் பார்க்கணும் எப்படி ஒரு பசுமையான இடம், வயல்வெளிகள், பனங்கூடல்கள், மருதங்காடுகள். அதெல்லாம் அந்த மருதங்காடு, அந்த இதெல்லாம் மருதங்காடு. இது எங்களை ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள 5ஆம் வாய்க்கால்னு சொல்றது. ஆலமேண்டோடைய இதுதான் பெட்டி கடை, நாதன் கடைன்னு சொல்லி கனகாலமாக இருக்கிறார். எங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள பெட்டி கடை. இவற்றை கடையில் தான் எங்களுக்கு எல்லாம் கொப்பி இருக்கு. அந்த இடங்களில் இப்பயும் வச்சிருப்பாங்க, வீட்டு அக்காக்கள் வச்சிருப்பாங்க கொப்பி 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 வச்சு தான் கணக்கள் இதுன்றாங்களாம். முக்கியமான எங்கட முனியப்பர் கோயிலை தான் காட்ட போகிறோம். பெரிய ஸ்டோரி இருக்கு, அதை நிப்பாட்டியெல்லாம் இப்போ வாங்கும். இதுதான் எங்களோட ஊருண்ட என்ன சொல்றேன், எங்கட நாங்கள் கொஞ்சம் இருந்த காலத்தில் பஞ்சாயத்துகள் கிஞ்சாயத்து எல்லாம் இங்கே நடக்கும். அடிவாடுகள், சட்டை அடிக்கிறதுகள், போர்டு அடிக்கிறது, இதெல்லாம் இந்த இடி அடிக்கலாம். இப்போ இதை மதுள் அடிக்கிறாங்க. இது முனியப்பர் கோயில். பாவம் முனியப்பர் நாங்கள் அந்த நேரம் வச்ச நேர்ச்சிகளுக்கு எல்லாம் நாக்கு பிடிச்சிருக்கோம். என்னென்ன நேர்ச்சி வைக்கிறாங்க தெரியுமா? இப்போ பள்ளிக்கூடத்தில் சேராக்கள் வீட்டு பாடம் தந்தா செய்யாம போகிற முனியப்பருக்கு நேர்த்தி வச்சுட்டு போயிடும். முனியப்பரே சேர் இன்றைக்கு விடக்கூடாது, அடி விடக்கூடாது என்றெல்லாம் நிறைய நேர்த்திகள் வச்சு அப்புறம் கணக்கு நேர்த்திகள் பரிச்சயம் இருக்குது. ஐயோ சார் விழுந்து விழணும், டீச்சர் கொஞ்ச நாளைக்கு பள்ளிக்கூடம் வரக்கூடாதுன்னு சொல்லி டீச்சர் மேலக்கெல்லாம் வருத்தம் வந்த கட்டமெல்லாம் இருக்கு. அப்படி
புதுமையான முனியப்பர். அதால முனியப்பரையும் காட்டுறேன். அந்த நிலைமை இந்த மதுரை எல்லாம் இல்லை. இப்ப நிர்வாகங்கள் கட்டமைப்பு எல்லாம் வச்சு கவர்மெண்ட் சொல்லி வண்டியை தலைவரா போட்டு அந்த போற ஆக்களே விடுவில்லை, எல்லாரையும் பிடிச்சி வச்சு ஏதாவது கேட்டு கட்டசியா ஒன்றுமே இல்லைன்னா தேவன் தகரமாவது வாங்கி தாரான்னு கேட்கிறாங்க. ஒரு தலைவரை வச்சுக்கிறாங்க. அப்படி முனியப்பர் ஒரு பவரான முனியப்பர். இந்த இடம் தான் அந்த அந்த நேரம் நாங்கள் எப்படி எல்லாம் பஞ்சாயத்து போட்டோமோ அதே மாதிரி இப்ப பெடிகள் இடவெளி எல்லாம் வந்து ரெண்டு வரது ரெண்டு பண்ணெடுத்து வாட்டி கம்பை அடிச்சு ஊர் போனாங்க. ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு வேலை இல்லை, ஊருக்குள்ள பொது வேலை செய்யறதா இந்த இடம் தான் பஞ்சாயத்து நடக்கிற இடம். எங்கிட்ட ஊர் பஞ்சாயத்து நடக்கிற இடம். மற்றது என்ன சொல்றது, அப்பப்போ பொங்குவாங்க, பொக்க கொடுப்பாங்க. நிறைய பேர் நேர்த்தியை வைக்கணும். ஏன்னா முனியப்பர் பவரான முனியப்பரானே, முனியப்பேட்ட நேர்த்தியை வச்சுட்டா முனியப்பர் பங்கண்டு ஏதோ ஒரு வழியில ஓகே பண்ணிடுவார். முனியப்பர் ஏதோ ஒரு வழியில ஓகே பண்ணா நேர்த்தி சக்சஸ் ஆகும். இந்த கோயில் மணி எல்லாம் எனக்கு தெரிஞ்சார்கள் நேர்த்தி வச்சு வாய கொடுத்தவள். வெளிநாடு போனால் சொல்லி வச்சவள் அவை வச்சு. அதே மாதிரி இந்த லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து முனியப்பரை பவரான முனியப்பர். அதால நீங்களும் எங்கட முனியப்பருக்கு ஒரு நேர்த்தியை வச்சு உங்களோட நேர்த்திகளையும் சக்சஸ் ஆக்கி எங்கட முனியப்பரையும் நீங்க வளர்க்கலாம். உங்களோட நேர்த்தி சக்சஸ் ஆகினா எங்கட முனியப்பரையும் வளர்த்து விடலாம். இதுதான் எங்களுடைய ஊரின் பஞ்சாயத்து. என்ன சொல்றது, பஞ்சாயத்து கட்டு வைங்க வாங்க. அப்படியே அந்த பக்கத்தால போவோம். இவ்விடம் வந்து டெண்டாம் பம்போசம் சொல்றது. இவ்விடத்துல பெரிய ஆலமரம் ஒண்ணு உண்டது, இன்னும் பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை இந்த ரோட்டு போடுறது கரண்ட் போடுறோன்னு சொல்லி எல்லாம் நாகரிகத்தை கொண்டு வந்தாலும் இந்த ஆலமரத்தை இல்லாமே செய்தாங்க. பின்னாம்பரிய ஒரு ஆலமரம் இவ்வளவு ஒரு பெரிய சோழியா இருக்கும். சூடடிக்கிறது எல்லாம் ஆக்கள் இந்த சந்தியில போட்டு தான் அந்த சூடெல்லாம் அடிப்பாங்க. அப்படி இருந்தது. இதுக்குதான் எங்கள்ட பெரியம்மாக்கிட்ட ஊர் இருக்கு. பெரியம்மாக்கள்னா என்ன வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு இந்த இடத்துல நிப்பாட்டினதுக்கு முழு பங்குதாரர்களும் அவைதான். அவையிட்ட விடுது காட்டுறதுக்கு பெரியம்மா இருக்கிறான். அவையிட்ட விடுது காட்டுறதுக்கு வாங்குவோம். இப்ப பாண்டியங்குளத்தையும் பாண்டியங்குளத்துல உள்ள கோயிலையும் பற்றி சொல்றோம் வாங்குவோம். இங்க ஒரு ஆளை சந்திச்சுக்கிற வேறன்னு சொன்னா இவருக்கு பேர் கோவி. என்னோட பள்ளி நண்பன். 2 கோவி, ஒன்று கருத்த கோவி, ஒன்று வெள்ளை கோவி. இப்ப வெள்ளையாடு கேட்கக்கூடாது, அப்புறம் அதுக்கு கவனம் சொல்லுதாங்க. நாங்க 2 பேரும் தான் ஒரே கோவி. அப்ப கன்ஃபியூஸ், கருத்த கோவி வெள்ளை கோவி அல்லது குண்டு கோவி கருப்பு கோவின்றது. ஆள் எங்க போறீங்க மருந்தடிக்கிறதுக்கு நண்பன் போறான். அப்ப நான் இங்க வந்தன்ற விஷயம் தெரிஞ்சு எல்லாத்தையும் ரீட் பண்ணி வச்சோடு கேட்கிறான். எப்போ போறதான்னு கேட்கிறேன். ஆளை மீட் பண்ணி தான் போவேன். உங்களோட கோயிலே இருக்க வீடியோ எடுத்து உன்னை பார்த்த சந்தோஷம்டாப்பா. ஏன் சந்தோஷம் தெரியுமே, உலகம் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறாங்க. 2 ஊருக்கு உள்ள 2 கோயில் வந்து இப்போ வயலுக்கு மருந்தடிக்க போகிறார். உங்களோட வேலைக்கோ இல்லை யார் வேலைக்கு, குட்டி என்ன வேலைக்கு. ஓகே, பார்த்தது நன்றி. வீடியோ எடுத்துட்டு வா. ஓகே மச்சான். இப்பதான் பாண்டியங்குளத்தின் மையத்தில் நிற்கிறோம். இதுதான் பாண்டியங்குளத்தின் மையம். ஒரு பிள்ளையார் கோயில், பாண்டியங்குளத்தின் பிள்ளையார். இந்த பிள்ளையார் எப்படி இருப்பாருன்னா, இந்த பிள்ளையார் குளத்தடியில இருப்பாராம் என்று சொல்லுவாங்களே ஸ்டோரியில. குளத்தடியில இருப்பார், தண்ணிக்கரையில் இருப்பாருன்ட்டு. இப்போ நான் பார்த்த பிள்ளையார் இவர் இந்த குளம். இதுதான் பாண்டியங்குளம். ஃபுல்லா தாமரை குளம், நல்ல என்ன செந்தாமரை. அங்க பார்த்தது குமரகுளத்துக்கு பார்த்தது வெண்டாமரை, இஞ்ச பார்த்தது ஃபுல்லா செந்தாமரை. அப்படியே முன்னுக்கு அப்படியே பிட்டிய வயல்வெளிகள் பாருங்க. எங்கட ஊர் அழகா பாருங்க, இப்படி ஒரு அழகு இருந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். அப்படியே திருப்பி எங்கட அண்ணன் தம்பி மேலாம் காலமையில சாமி கும்பிட வந்துக்கிறாங்க. எங்கட அண்ணன் தம்பி மேலாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் பிஸியா திருறாங்க. இந்த கோயில் ஸ்டோரியில வடிவான்னு சொல்லணும். ஏன்னா அப்புறம் நீங்க கேட்பீங்க, ஐயோ இப்படி ஒரு அழகான கோயில் இருக்குது கேட்டியகளி நீங்களும் நான் சேர்ந்தோ கட்டினீங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கிற 99% ஆட்கள் காசு போட்டு கட்டினவை. அந்த 1% ஆட்கள்லாம் நான் காசு கொடுக்காத ஆள்ல நானும் ஒரு ஆள். இப்போ வெளிநாடு எல்லாரும் அந்த கட்டைகளை என்னட்டையும் கேட்டவேல். அப்போ நான் அதில் 2 விஷயத்துல சரியான நான் படிப்பு சார்ந்த விஷயமும் பள்ளிக்கூடம் சார்ந்த விஷயத்துக்கு தான் நான் உதவி செய்கிறேன். நான் அதால இந்த கோயில் கட்டினதுக்கும் இந்த கேட்டியகளி ஆகிய எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுடைய ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து, இஞ்ச உள்ள மக்களும் வெளிநாட்டில் இருக்க மக்களுமா சேர்ந்து தான் இந்த கோயிலை கட்டி பெரிய ஒரு பிரமாண்டமாக கட்டிங்க பாருங்க. பிள்ளையாரையே எப்படி செய்து எவ்வளோ பிரமாண்டமாக செய்து வச்சுக்கணும்னு பாருங்க. இந்த இடம் ஒரு அழகான இடம். ஒரு எப்படி சொல்றது, இயற்கையோட சேர்ந்து நிறைய வயல்வெளிகள்,
இந்த கோயில் பின்பக்கத்தை காரணம் கோயில் பின்பக்கம் இதுலேயே தீர்த்தம் ஆடுவாங்க, இந்த குளத்திலேயே தீர்த்தம் ஆடுறது. இப்போ இந்த கோயில் கட்டினால என்ன செய்யணும்னா இந்த இடம் முதல் வந்து கொஞ்சம் மட்டா இருந்தது, இங்கே சுத்த மட்டா இருந்தது. பிறகு நிறைய மண்ணெல்லாம் ஏற்றி கொண்டு போட்டு இந்த கோயிலை கண்டது. முந்தி நான் நினைக்கிறேன் இந்த கோயில் இவ்வளவு மேலே தான் இருக்கும், இந்த போடுறதான் வந்து நினைக்கிறேன் இவ்வளத்தோட. இப்போ நிறைய மண் போனது போட்டு கோயில இடத்தை விசாலப்படுத்தி சுற்றி வீதியை விசாலப்படுத்தி வேற லெவல்ல செய்து வச்சுக்கணும். பாண்டியங்குளத்து மக்கள், புலம்பெயர் மக்களும் இங்கே உள்ள மக்களுமா சேர்ந்து இந்த பிள்ளையார் கோயிலை கிட்டத்தட்ட நல்லூர் கோயில் மாதிரியே கட்டிக்கிறாங்க. பார்க்கும்போது நல்லூர் கோயில் கீழ் கட்டிக்கிறாங்க. இதே நிலை காட்டணும்னு சொன்னா பாருங்க, குளத்தோடு சேர்ந்து செந்தாமரை எப்படி இருக்கிறது பாருங்க. செந்தாமரை இங்கே திருவிழாக்கள் விரைக்கல இந்த வாழையில பிரச்சனை தட்டுப்பாடு தான் பாறை இல்லை. ஏன்னா எல்லா குளங்களுக்குள்ளேயும் நல்ல தாமரை இருக்குது. தாமரை இலையில போட்டு தருவாங்க சாப்பாடு, சாப்பிட வேற லெவல்ல இருக்கு. அப்ப இனி என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இனி எங்களுடைய பள்ளிக்கூடத்தை காட்ட போறோம். அப்ப நிறைய விஷயங்களை காட்டலாம். இந்த காணொலி நீண்டு போகமாட்டாக்காண்டி சுருக்கித்தான் காட்டுறேன். கோயிலை காட்டியாச்சு, ஊரை காட்டியாச்சு. இப்ப பள்ளிக்கூடத்தை காட்ட போறோம். பள்ளிக்கூடத்தை படிச்சேன்னு கேட்டா படிச்ச மாதிரி நடிச்சலாம். அப்ப படிச்சிருந்தாலும் என்ன நினைக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம். படிக்காதபடியாத்தான் வெளிநாடு போய் திருப்பி வந்து நிற்கிறோம். அதால படித்த பள்ளிக்கூடத்தையும் ஊரையும் காட்டுறேன். பாண்டியங்குளத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பாண்டியங்குளத்தில் பிரதேச சபை இருக்கு, பாண்டியங்குளத்தில் பிரதேச சபை இருக்கு, ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நட்டாங்கண்டல இருக்கு. அதை விட ஏபிசி கம நல சேவைகள் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நட்டாங்கண்டல் இருக்கு. ஏடிஎம் இருக்கு, ஏடிஎம் எல்லாமே இருக்குது. வாங்குவோம் அங்கே மெயினா அம்மாச்சி உணவகம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால இருக்கு. வந்தா நீங்க அம்மாச்சி உணவகத்துல சாப்பிடலாம். வாங்குவோம், பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அப்பாடா, ஒரு மாதிரி படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. என்னண்டா இப்ப காலம் 6:49 ஏழாம் படி எழுதுவாங்களாம் வந்துட்டு சொல்றாங்க. அதால இதுதான் பள்ளிக்கூடம், பாண்டியங்குளம் மகா வித்தியாலயம். இப்ப வைர விழா நடக்க போதும். 60 வருஷத்துக்கு முதல்ல தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் இன்றைக்கு 60 வருஷத்துக்குரிய வைர விழா நடக்க போது. என்ன வைர விழாக்கு நான் நிற்க மாட்டேன், அந்த டைம் நான் விளக்கிட்டுருவேன். அதால வைர விழா சார்ந்த காணொலியையும் இதில் சேர்த்து விடுறேன். பாடசாலை பிரின்சிபலோட அதிகளுடைய கவிக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கு, நான் படித்த காலங்களில் என்னென்ன அனுபவங்கள் வைத்திருந்ததையும் உங்களுக்கு காணொலியாக போடுறேன். 3 பாண்டியங்குளம் மகா வித்தியாலயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வருது. இந்த இதில் லோகோ வந்து அதில் மாறுபட்டு இருக்குது. இடையில லோகோக்கள் மாறுபட்டதால எங்களோட பழைய லோகோ எப்படி இருக்குன்னு சொன்னா, இதுதான் எங்களோட ஒரிஜினல் லோகோ இங்கே இருக்கு. அதில் உள்ள லோகோ இல்லை, இதுதான் அந்த லோகோ பாருங்க. சூரிய ஒளி புத்தகம் 2 கலப்பை, இந்த 2 பக்கம் நெற்கதிர், கீழுக்கு கற்போம் வாழ்வோம் என்ற வாசகத்தோட இந்த பாடசாலை 60 வருஷம் பூர்த்தியாயிருக்கு. இந்த பாடசாலையில மிச்சம் உள்ளுக்கு போய் பார்ப்போம். நேரம் முன்னுக்கு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால அதான் அம்மாச்சி உணவகம் இருக்கு. அங்கால ஏபிசி இருக்கு. அதுக்கு அங்க பிரேசவா இருக்கு. அதனால டிஎஸ் ஆஃபீஸ் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. பள்ளிக்கூடம் தொடங்கிட்டோம். பள்ளிக்கூடத்தின் நிர்வாகத்தோட அனுமதி எடுத்து இந்த வீடியோ செய்கிறோம். வைர விழா மெயினாக இந்த வைர விழா சம்மந்தப்பட்டு தான் கதைக்க போகிறோம். போய் அதிபரோட கதைப்போம். நான் படித்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றதை விளக்கமாக சொல்கிறேன். இப்போ சோதனை 2ஆம் தவணைக்கான 2ஆம் தவணைக்கான சோதனை ஏற்பாடுகள் நடந்துருக்குது. அப்போ பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுல இருக்கிறோம். வணக்கம் டீச்சர் இருக்கிறோம். அப்போ வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நான் படித்த நேரம் இருந்த கட்டிடங்களில் இந்த ஒரு கட்டிடம் தான் இருக்குது, பழைய கட்டிடம். இந்த ஒரு கட்டிடம் பழைய கட்டிடம் இருக்குது. இதெல்லாம் புது கட்டிடங்கள், புறகு வந்த கட்டிடம். அதை நாங்கள் படித்த இப்போ அதுக்கு புறகு வந்த கட்டிடங்கள். நான் படிக்கவே மகாவித்தியாலயமாக தான் இருந்தது, இப்போயும் மகாவித்தியாலயமாக தான் இருக்குது. வைர விழா நடக்கிறதால அதுக்குரிய ஏற்பாடுகள் வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் மாதம் 5ஆம் தேதி வைர விழா, வார மாதம் 5ஆம் தேதி வைர விழா. அப்போ அதால் வைர விழாவுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பழைய மாணவர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய பழைய மாணவர்கள்ட்ட உதவி தொகையோடு தான் வைர விழாவை பிரமாண்டமாக செய்ய போயிடும்.
வாங்கோ பாடசாலைன்ற அதிபரோட போய் கதைப்போம். இது நம்மளுடைய பாடசாலை சரிதான். இன்றைய தினம் தொடக்கம் பாடசாலையினுடைய 2ஆம் தவணை பரீட்சைகள் எல்லா வகுப்புகளுக்கும் ஆரம்பமாகிறது. இருந்தாலும் தரம் 6ல் இருக்கிறதுக்கு தரம் 9 வரையான சகல வகுப்புகளுக்கும் இன்றைக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகிறது. ஆக ஏற்கனவே சொன்னது போல இது உங்களுடைய பரீட்சை வாரம். 2ஆம் தவணை பரீட்சையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். 2ஆம் தவணை பரீட்சையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கற்ற விடயங்களை 1ஆம் தவணை 1வது பாடலிலிருந்து 2ஆம் தவணையினுடைய அலகுகள் வரையான உடைய இலக்களை நிறைய மட்டத்தினால் நடைபெறுகின்ற பரீட்சை. ஆக நீங்கள் எதுவரை படித்திருக்கிறீர்கள் பாடசாலை அதிபற்ற அலுவலகத்திட்ட வாசல் நிற்கிறோம். வாங்கோ அலுவலகத்தில் போய் எங்களோட அதிபரோடையும் கதைப்பாங்க புரியண்டு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகங்கோவி. நான் நல்லா இருக்கிறேன். எப்படி வந்தது? நான் வந்து இப்போ ஒரு கிழமை வந்தீங்க. எப்படி போகுது வைர விழாண்ட வேலை திட்டங்கள்? இன்றைக்கு என்ன ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்றபடியா இன்றைக்கு நாங்கள் ஜூலை 13ஆம் தேதி வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சமூகத்தினுடைய ஒத்துழைப்புகளும் புலம்பெயர் தேசத்தில் இருந்த பழைய மாணவர்களோட ஒத்துழைப்பும் இருக்குமா இருந்தால் உண்மையிலேயே இன்னும் இந்த வைர விழாவினுடைய வீரியம் இன்னும் அதிகரிக்கும். இப்போ நாங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட புக் வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் முன்னுக்கு எல்லாம் கல்விகள் எல்லாம் வந்து வேலை செய்கிறீங்க. மற்றது இந்த ஸ்கூலு பௌதிக வளம் சம்பந்தமாக எங்கிற அழகுபடுத்தல் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த நிதி பங்களிப்பில் உண்மையிலேயே பெரிய ஒரு நிகழ்வாகவும் பெரிய ஒரு இதோட ஒரு பாடசாலை என்ற அபிவிருத்தியை நாங்கள் மையமாக வச்சுக்கொண்டு வேலை திட்டத்தை ஆரம்பித்து போய் கொண்டிருக்குது. ஒரு நிமிஷம், என்ன விஷயம் வேண்டா, இவர் இந்த பாடசாலைன்ற அதிபர் இன்றைக்கு இந்த பாடசாலை 60 வருஷ பூர்த்தியை கொண்டாட போகிறோம். இதில் என்ன பெருமைன்னு சொன்னால், இந்த பாடசாலையில் படித்து எங்களுக்கு மேற்பட்ட ஒரு அண்ணாவாக படித்து பிறகு ஆசிரியராகி அதிபராகி இன்றைக்கு பாண்டியங்குளம் மகாவித்தியாலயத்தின் அதிபராக இப்போ கடந்த ஒரு 3-4 மாதம், எத்தனை மாதம் வந்தீங்க? இப்போ 10 மாதம் இனி இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அதுதான் எங்களுக்கு பெருமையும், இந்த பாடசாலை என்ற பெருமையும், எங்களுடைய சூழல், இந்த மக்களோட ஒற்றுமையும் பெருமையும் என்னென்னால், ஒரு மாணவன், இந்த பாடசாலை மாணவனே இந்த பாடசாலையில் அதிபராக இருக்கையில் பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷமாக இருக்கு. என்றால் இந்த இந்த மண்ணின் கலை கலாச்சாரம், அதே போல் என்ன சொல்கிறது, புவியியல் அமைப்பு, மக்கள் யார் கஷ்டப்பட்டார்கள், உயர்ந்த தாழ்ந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு பிரதிநிதி இந்த பள்ளிக்கூடத்தின் மெயின் அதிபராக இருக்கையில் எங்களோட மக்களுக்கும் எங்களுக்கும் சத்தியமாக நாங்கள் புலம்பெயர்ந்து வார எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் பெருமை. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இல்லை எந்த விதத்தில் காசை கொண்டு இல்லை எந்த விதத்தில் உதவியை கொண்டாலும் எனக்கு ஒரு பெருமை. கண்டிப்பாக செய்யணும் பண்ணுறதில் பெருமையாக இருக்கிறேன். அதோடு சேர்த்து புலம்பெயர் நாட்டில் இருக்கிற நீங்கள் இந்த பாடசாலை இன்னும் வளரணும், இன்னும் நிறைய வளர்ச்சி இருக்குது. மகாவித்தியாலயம் என்ற இடத்துல பார்க்கல இன்னும் நிறைய உச்சக்கட்ட வளர்ச்சி இருக்குது. புலம்பெயர் நாடுகளில் இருந்து பார்க்குற நீங்கள் இது இந்த பாடசாலையில் படித்த ஆக்கள் மட்டுமல்லாமல் தொண்டு அமைப்புகள், சிரட்டிகள், வெளிநாடுகளில் இருக்கிற சிரட்டிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். செய்வீங்களோட நம்பிக்கையோடு நான் சிலரோட கதைக்கிறேன். முதல்ல எனக்கு என்ன சொல்கிறது, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து நான் தான் முழுமையாக நான் படிப்பதுக்குள்ள படித்து முடிக்கல. இடையில நான் குழப்பி கொண்டு போயிட்டேன். அதால்
என் பாடசாலை சார்ந்து அதிபரோட சேர்ந்து நாங்களும் வெளியால் போய் கதைச்சி எப்படி இருக்குது, என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்குது என்றதை கதைப்போம். கண்டிப்பாக காணொலியை முழுமையாக பாருங்க. இது ஒரு சமூகத்தை கல்வியால் வளர்க்குற நோக்கத்தோடு தான் இந்த காணொலி செய்கிறோம். எந்த ஊராக இருந்தாலும் எந்த சமூகத்தில் இருக்கிற எங்களோட பிள்ளைகளை அறிவியலாகவும் படிப்பியலாகவும் கொண்டு போகிறது தான் நோக்கம். கண்டிப்பாக வாங்கோ, போய் அங்கே பார்ப்போம். நாங்கள் வாங்க சார், கிரவுண்டே பார்ப்போம். வேண்டாம், படித்த காலத்தில் படித்தமோ என்ன ஒரு இந்த கிரவுண்டை சரியாக பயன்படுத்தினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா ஹோவி, இதுல ஒரு பெரிய இத்தி மரம் ஒன்று நின்றது நடுவில். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சேர்ந்து தான் அந்த இத்தி மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய இத்தி மரம் இந்த நடுவில் இருந்தது. அப்புறம் பிற்பட்ட காலங்களில் அந்த இத்தி மரம் விளையாட்டுகளுக்கு இடைஞ்சல் எடுத்துருக்காங்க. உண்மையாக எனக்கு கவலை, அந்த இத்தி மரம் இல்லாது அவ்வளோ கவலை. ஏன்னு சொன்னால் அட்டவாசி பாடங்கள் சேருமாறு வேறா இத்திக்கு பின்பக்கத்தில் போய் ஒழிச்சிடுறது. மற்றது அந்த காலங்களில் நிறைய கூட்டங்கள், கிரவுண்டின் பெரிய ஒரு அடையாளம். இடப்பெயர்வுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன். இந்த பகுதி வந்து ஓமந்த மகாவித்தியாலயம். ஓகே இதுக்குள்ள ஓமந்த மகாவித்தியாலயம் இடம்பெயர்ந்து இயேசு குரு அந்த காலத்து இடம்பெயர்ந்து இதுக்குள்ளேயும் ஏபிசி என்று சொல்லி இந்த இத்தி மரத்துக்குள்ளேயே ஒரு 4 வகுப்பு 4-5 வகுப்பு இத்தி மரத்துக்கு 4 திசையிலே 4 வகுப்பு 4 திசை. அதை விட அந்த அதுக்குள்ள இடம் யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு அந்த மாந்தோப்பு இல்லை, அதுல கண்ணண்ணா விட்டு ஞாபகம் அங்க நடந்தா. இந்த பாண்டியங்குளம் வந்து ஒரு சாதாரண ஒரு இடம் இல்லை. பல மக்களை பல இடப்பெயர்வுகளுக்கு ஆதரவளிச்ச இடம். நான் பெருமையாக சொல்கிறேன், எங்கட ஊரில் சாதி மதம் பார்க்காமல் நாங்கள் எல்லாரும் உண்டாயிருந்தாங்க. ஒவ்வொரு காணிகளுக்கையும் 10 வீடு 15 வீடு 20 வீடு இருந்தது. அவ்வளவு ஒற்றுமையான மக்கள் இந்த மக்கள். இப்பயும் அதே ஒற்றுமையோடு இருக்கிறோம். எங்களுக்குள்ள இந்த ஊருக்கு ஒரு பெருமை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை. நிறைய இடம்பெயர்ந்த மக்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சிருந்தது. எல்லா மக்களும் ஒன்றாவே நாங்கள் பயணிக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும். இதை விட்டு பாண்டியன் குளத்தான் என்றதுல பெருமைப்படுறோம். இப்ப சார் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா மைதானம் ஓகே, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதை ஸ்போர்ட்ஸ் மீட்டை முன்னிட்டு ஒரு சிரமதானத்தினூடாக கிளியர் பண்ணினாங்க. இருந்தாலும் மைதானத்தில் பார்த்தா முந்தி எல்லாம் ஃபுட்பால் போஸ்ட்டுகள், நெட்பால் போஸ்ட்டுகள், பொம்பளை பிள்ளைகள போட்டிக்குரிய எல்லா உபகரணங்களும் இருக்கும். இப்போ பார்த்தா மைதானத்தை உண்மையாக வெறுமையாக இருக்குது. என்னென்னா ஒரு ஃபுட்பால் மேட்சை விளையாடக்கூடிய அளவில் ஃபுட்பால் போஸ்ட் இல்லை. ஓகே, காணொலியாக பார்க்குற நீங்கள் பேர்மிங்காம் பேர்மிங்காம் தமிழ் மக்கள் ஒன்றியம் நினைக்கிறேன். அவையில் எனக்கு சொல்லியிருந்த நீங்கள் விளையாட்டு சம்பந்தமாக விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமாக எதுவும் வேலை திட்டங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கோ, நாங்கள் உதவி செய்வோம் உண்டு. நான் நேரடியாகவே காணொலியில் உங்களுக்கு இருக்கிறேன். மாறி சொல்கிறேன், பேர்மிங்காமில் நொட்டிங்கம் அண்ணாக்கள் இந்த பாடசாலையில் கொஞ்சம் தேவைப்பாடு இருக்குது. என்னென்ன தேவைப்பாடு இருக்குது? எங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் எங்களுக்கு ஃபுட்பால் போஸ்ட் இல்லை. அதே மாதிரி நெட்பாலுக்குரிய பொம்பளை பிள்ளைகள் நெட்பால் விளையாடக்கூடிய நெட்பால் போஸ்ட் இல்லை. அது மாதிரி வாலிபாலுக்குரிய போஸ்ட்டும் உண்மையிலே இல்லை. ஒரே ஒரு போஸ்ட் இப்போ தற்காலிகமாக போடப்பட்டிருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போட்டாங்க. இப்படி எந்த விளையாட்டை நாங்கள் கிரவுண்டில் முன்னெடுக்கிறதுக்கும் எங்களுக்கு பிள்ளைகளை பயிற்சி வழங்குறதுக்கும் உண்மையிலே எங்கள்கிட்ட அந்த அடிப்படை உபகரணங்கள் இல்லை. அதே போல் அந்த உயரம் பாய்தல் மெட்ரஸ் இல்லை. மற்றது ஜூடோ, ரெஸ்லிங், பாக்ஸிங் இந்த மாதிரி போட்டிகளுக்கும் எங்களோட பிள்ளைகள் மாகாணம் வரை போய் தேசிய போட்டியில் பங்கு பெற்ற இருக்கணும். இதுவரை உண்மையிலே அந்த விளையாட்டுக்குரிய மெட்ரஸ்ன்றது மிக முக்கியமானது. அதுக்குரிய ஸ்போர்ட்ஸுக்குரிய கிட் வேணும். அதுகள் இல்லாமல் தான் ப்ரொவின்சியல் வடக்கு மாகாண போட்டியில் வின் பண்ணியிருக்கிறார்கள். வின் பண்ணியிருந்தாலும் தேசியம் போய்களை இந்த மாதிரியான உபகரணங்கள் வச்சு கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு போனால் உண்மையிலே அங்கேயும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு குறைபாடாக இருக்குது. ஆனால் என்னவென்று சொல்லணும், இந்த பாடசாலையில் படித்த ஒரு பொம்பளை பிள்ளை ஏசியன் கேமில் போய் வின் பண்ணி வந்தவா. அப்போ திறமையான பிள்ளைகள் இருக்கிறோம். ஏன்னா நான் எத்தனையோ பாடசாலைகளுக்கு போயிருக்கிறேன். இந்த பாடசாலையில் உள்ள மைதானம் மாதிரி எங்கேயும் இல்லையா, அவ்வளவு தரமான மைதானம். ஆனால் மைதானம் நல்லா இருக்குது. மைதானத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இல்லை. தயவு செய்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் எங்களுடைய கிராமங்களுக்கும் அல்லது எங்களுடைய பாடசாலைக்கும் உங்களுடைய கருணை கண்களை
காட்டுங்கள் அல்லது உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள். ஏன் கேட்குறேன்னு சொன்னால் நிறைய டேலண்டான பிள்ளைகள் இருக்கிறோம், நிறைய பிள்ளைகள் இருக்கிறோம். அந்த சப்போர்ட் வேணும் உங்களுக்கு. கிரவுண்ட் சம்பந்தம் கிரவுண்டுக்கு இல்லை ஸ்போர்ட்ஸ் கோபி நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வடக்கு மாகாணத்தின் கேம்ஸில் எங்களோட பாடசாலை தரப்படுத்தல் இடம்பெற்றது. எங்களோட பாடசாலை வடக்கு மாகாணத்தில் 10வது இடம். வடக்கு மாகாணத்தில் என்னத்துலன்னு சொன்னால் இந்த பாய்ஸ் இந்த கேம்ஸில் வடக்கு மாகாணம்னா யாழ்ப்பாணம் எல்லாம் சேர்ந்தா வடமாகாணம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா 5 மாவட்டத்திலையும் இருக்கிற பாடசாலைகளை ரேங்க் பண்ணினவே அதுல எங்கட ஸ்கூல் வந்து 10வது விளையாட்டுல. அப்போ அவ்வளவுக்கு டேலண்டான பிள்ளைகள் இருக்க கெட்டிக்கார பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த வளங்களை கொஞ்சம் அதிகரிக்குமா இருந்தா நாங்கள் முதலிடத்துல வாரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நடக்கும். வேறு என்ன கிரவுண்ட பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்டேடியம் ஒன்று கட்டப்பட்டது அரசாங்கத்தினால. அந்த ஸ்டேடியம் வந்து முழுமையா முடிவடை இல்லை. அந்த கீழையும் வந்து அந்த ஸ்டேடியத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்குது. அது எங்களுக்கு ஒரு ரூம் செட்டப்புக்கு 2 ரூம் அதை பிரித்து அடித்து தரக்கூடிய மாதிரி இருந்தா நான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்களை அங்கே வச்செடுக்கிறது, பிள்ளைகள் பயிற்சி முடிய அதில் போய் வாஷ் பண்ணிட்டு கிளாஸ் ரூமுக்கு வர்றது, அந்த மாதிரி வேலைகளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திங்ஸ்களை வச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த கீழே இருக்கிற அந்த அதை வந்து ரூம்ஸாக கட்டியும் மேலே வந்து பூச்சி வேலை செய்ய வேண்டி இருக்குது. அந்த வேலைகளையும் செய்தா உண்மையிலேயே புலம்பெயர் நாட்டில் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து போனாக்கிட்ட உதவி செய்ததுக்கு அப்பால் நீங்கள் யார் புலம்பெயர் நாட்டில் இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நீங்கள் யார் வேணுமென்றாலும் உதவி செய்யலாம். நீங்கள் கொடுக்குற சிறுதுளி பெருவெள்ளம், கட்டாயங்க சிறுதுளி பெருவெள்ளம். அப்போ உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த பாடசாலைக்கு செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை வைர விழாவை முன்னிட்டு நான் இதை வெளியிடுறேன். அதே மாதிரி எங்களுக்கு இதில் இருக்கிற டாய்லெட்ஸை பார்த்தா இது 2 பாய்ஸுண்டு, இது வந்து கேர்ள்ஸுண்டு. இந்த பாய்ஸுண்ட டாய்லெட் வந்து சரியான வேர்ஸாக இருக்குது. அது பழைய இது அது வந்து எங்களுக்கு இதை ரிப்பேர் பண்ணுறது ஒரு வேலை. பாய்ஸுக்கு இன்னும் ஒரு புதுசாக ஒரு டாய்லெட்டை கட்டி தரக்கூடிய மாதிரியான ஒரு ஃபண்டிங் செய்தா உண்மையிலேயே அது ஒரு பெரிய யோசனமாக இருக்கு. இந்த திட்டங்களை அரசாங்கத்துக்கால வராதான். இது வந்து அரசாங்கத்தால் நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கிறோம். ஆனால் திருத்தி தாரன்னு சொல்லியிருக்கணும். அவைகள் திருத்தி தாரன்னு சொல்லி எஸ்டிமேட் எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். எதிர்காலத்தில் திருத்தி தர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த இப்போ இருக்கிற நிலைமையில வந்து அரசாங்கத்துக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறதால புது சொண்டை கட்டி கொள்றதுக்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. இருக்கிறத மெயின்டைன் பண்ணி திருத்தி தாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலப்போக்கில் இப்போ அவசரம் இல்லாட்டியும் காலப்போக்கில் ஏதாவது ஒரு மாற்றீடு புதிய ஒரு வாஷ்ரூம் கட்டித்தர இயலுமாக இருந்தால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பழைய மாணவர்கள் மேலே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்றோம். அப்படியே நாங்கள் முன்பகுதியை ஒரு கிரவுண்ட் சம்பந்தமா இவ்வளவுதான். இந்த கிணறுக்கும் எனக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. என்னென்ன ஸ்டோரி என்ன, ஒன்று வந்து என்னுடைய ஒரு நண்பருக்கு நான் இடத்தை வச்சு தான் கல்லால் ஊற்றி மண்டை உடைச்சினான். முதல் பேட் ஆனதை சொல்கிறேன். 2வது இந்த கிணத்துல தண்ணி சரியான விருப்பம் அவங்களுக்கு. இன்டர்வல் விடைகளில் இதில் வாளியில் ஓட்டு தண்ணி அள்ளி ஊற்றி அதை ஏந்தி குடிக்கிற சுகம் ஒரு தனி சுகம். இப்போ அது இல்லை. அதை விட இதில் ஒரு 3 தென்னை மரங்கள் இருந்தது. இந்த தென்னை மரத்துல எல்லாம் கொண்டு நிற்குது. சார் உங்களை சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ சொல்லலாம் தானே, களவா எல்லாம் இளநீ புளியும் குடிச்சுக்கிறோம். விளையாட்டு போட்டிக்கு சோடிக்க வர்றதுல களவா எல்லாம் இளநீ புளியும் குடிச்சு குடிபட்டு கரண் சார், குழந்தை சார்கிட்ட, பீட்டர் சார்கிட்ட எல்லாம் அடி வாங்கிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது களவா அப்படியும் குடிச்சு மாட்டுப்பட்டு அடி வாங்கியிருக்கோம். பப்பா மரத்தில் படத்தில் ஒரு நல்ல மாமரம் ஒன்று, வெள்ளக்குளம்பான் மாமரம். அந்த பழங்கள் இருக்கா இப்போ? இல்லை அதில் பழங்கள் அப்படியும் சாப்பிட்டு. என்ன ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன்டா, இந்த இதில் பழைய கட்டுன்னு இருந்தது. அப்போ அதில் இந்த கட்டத்துக்கு இடையில கேன்டீன் இருந்தது. கேன்டீனுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், என்னோட படித்தவர் இப்போ அவர் இருக்கிற இளங்கோன்னு சொல்லி அவர் நாங்கள் எல்லாம் எங்களோட படிக்கிற எல்லாம் சேர்ந்து இளங்கோவை அடுப்புக்குள்ளால கேன்டீனில் விட்டு கேன்டீனில் கிடந்த நாடு சாப்பிட்டாச்சு. இரவு சாப்பிட்டு இந்த ஸ்டோரி அது தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாம் வீட்டு எல்லாம் அனுப்பி அடின்னா அப்படி அடி கரண் சார் பிரித்து மேய்ஞ்சி எல்லாருக்கும். அதுக்கு பிறகு இந்த கண்டின்கார அண்ணையை நான் கிளிநொச்சியில் ஒரு நாள் காண்றேன், பல காலங்களுக்கு பிறகு. அப்போ அந்த அண்ணன் என்னடா கண்டிட்டு, தம்பி காசு தான் வேண்டான்னு அண்ணன் கொஞ்சம் சாதாரண மிதப்புலண்டவர். நான் காசு இல்லையண்டா, எந்த கண்டினை உடச்சி சாப்பிட்டீங்களா, இப்போ காசு இல்லையான்னு சொல்கிறீங்களான்னு பெரிய சுவாரஸ்யமான கதை. அவ்வளோ ஜாலியாக இப்போ அதை மீட்டு பார்க்கல. உண்மையாக நாங்கள் செய்த அவ்வளவும் பிள்ளை தவறு இல்லை தப்பு.
அதில் நினைக்கும் போது அந்த ஒரு விதமான ஒரு சந்தோஷம். இதுதான் எங்களோட பாடசாலை இந்த கோவி சொன்ன மாதிரி அன்றும் இன்றும் என்றும் இதுதான் கிணறு. இந்த கிணறு தான் அன்றும் இன்றும் கிணறு. இப்போ கொஞ்சம் நாகரிக வளர்ச்சி வந்தால மோட்டார் ஓட்டு தண்ணியை டேங்குக்கு ஏற்றி பிள்ளைகளுக்கு தண்ணியை நேரடியாக டேங்குகளால் கொடுக்குறாங்க. இந்த குவார்டர்ஸ்கள் வந்து இதுதான் ஆரம்பத்தில் பிரின்சிபல் குவார்டர்ஸாக இருந்தது. இப்போவும் டீச்சர்ஸ் தங்கி அது எங்களோட சங்கீத டீச்சர் குவார்டர்ஸ் அந்த சங்கீத டீச்சர் காண இல்லை. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி ஃபுல்லாகவே அது அழிச்சாச்சு அந்த இடம். இது வந்து இது பழைய குவார்டர்ஸ். இப்போ புதுசாக ஒரு குவார்டர்ஸ் வந்து இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த இருக்கு அது புதுசா என்ன அதிலே முதலோட பழசு இருந்தது இல்லை, அதில் இதுதான் இருந்தது ஏற்கனவே. அதில் இருந்து அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருந்தது. அங்கே அதை விட இது ரெண்டும் ஜென்ஸுக்குரியது. டீச்சர்ஸுக்கு அங்கே தனியாக தொங்கல் இருக்குது. வெளி மாவட்டங்கள்ல இருந்து வார டீச்சர்ஸ் உண்மையிலே எங்களுக்கு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளூரில் இருக்கிற டீச்சர்ஸ்ண்டா நான் உட்பட ஒரு 2 பேர் தான், 2 டீச்சர்ஸ். மிச்சம் எல்லாருமே வெளி மாவட்டத்தில், குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு 80 வீதமான டீச்சர்ஸ் வெளியினம். மிச்சம் ஒரு 5 வீதமான டீச்சர்ஸ் ஏனைய கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து. அது மற்ற எல்லாரும் மற்ற 2-3 பேரும் நாங்கள் இங்கே பெரும். அதில் வந்து A லெவலுக்கு உண்மையில எங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை. A லெவலில் வந்து 15 டீச்சர் இருக்க வேணும். இப்போ இருக்கிற டீச்சர் 2 எண்ணிக்கை 15க்கு 2 டீச்சர். பெரிய கஷ்டத்தின் மத்தியிலான 15 டீச்சர்ஸ் உள்ள இருக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் 2 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கு அரசாங்கத்தால் இப்போ எக்ஸாம் நடந்திருக்குது. இதுக்கு பிற்பாடு அவங்க நியமனம் வழங்குற சந்தர்ப்பத்தில் எங்களோட பாடசாலை தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து சேரும் வரையும் பெரிய கஷ்டம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பழைய மாணவர்களோட நிதி பங்களிப்பில் நாங்கள் அடிஷனலாக அந்த ஒப்பந்த ஆசிரியர்களை கொண்டு வந்து கிளாஸ் போய்கொண்டிருக்குது. அது பேமெண்ட்டை கொஞ்சம் ரெகுலராக கொடுக்குறதுல கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒரே ஆள் உதவி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. புதுசாக நஞ்சு கொண்டா அது உண்மையிலேயே பெரிய கொடுப்பனவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அந்த எங்களோட பழைய மாணவருக்கு அப்பால் உலகம் பூரா இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் ஊடாகவும் அந்த அப்படி ஏதாவது மாதாந்தம் அந்த ஆசிரியர்களுடைய சேலரியை கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பழைய மாணவர்கள் ஊடாக அந்த வாய்ப்பை பெற்று தரலாம். எங்களோட பாடசாலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் O லெவல் ரிசல்ட்ஸை போல் A லெவல் ரிசல்ட்ஸையும் நல்ல ரிசல்ட்ஸை பெற்று பிள்ளைகளை எதிர்காலத்தில் எங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு. OA லெவல்னு சொல்லத்தான் ஞாபகம் வருது. OA லெவலை பற்றி சொல்லுங்கள். இந்த முறையான OA லெவல் உங்களுக்கு துணுக்கா வரையத்தில் என்ன இடத்துல கிடைச்சவங்க? இந்த 2026ஆம் ஆண்டு O லெவல் பிள்ளைகள் 26 பேர் எக்ஸாம் தோற்றியிருந்தாங்க. அதில் 24 பேர் A லெவலுக்கு வாரதுக்கு தகுதி பெற்றிருக்கிறோம். அதில் 3 மாணவர்கள் 3-9 எடுத்திருக்கிறாங்க. 4ஆவதாக அடுத்த ரிசல்ட்ஸ் வந்து 8AB. துணுக்காய் கல்வி வலயத்தில் இருக்கிற பாடசாலைகளில் எங்களுடைய பாண்டியங்குளம் மகா வித்தியாலயம் தான் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ரிசல்ட்ஸ் இந்த பெர்சன்டேஜில் 92.3 வீதமான மாணவர்கள் A லெவலுக்கு குவாலிஃபைட் ஆகியிருக்கிறாங்க. இது வந்து துணுக்கா வலயத்தினுடைய பெஸ்ட் முதலாவது இடத்தில் எங்களுடைய பாடசாலையில் இந்த முறை A லெவலில் இருக்குது. ஆகவே இது ஒரு பெரிய முன்னேற்றம். இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறோம் நாங்கள். இப்போ இது வந்து இப்போ பாண்டியங்குளம் பாடசாலையில் படித்த பழைய மாணவர்கள் என்று பார்க்காமல் நாங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்கள்கிட்ட தான் இந்த உதவியை கோர்றோம். இன்னும் வளர்கிறதுக்கு, இன்னும் படிப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு உங்களோட உதவிக்கரங்கள் தேவைப்படுது. நிறைய தொண்டு நிறுவனங்கள், சேரிட்டிஸ் நேரடியாகவே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து பிரின்சிபலோட கதைங்கோ, என்னென்ன தேவை இருக்குண்டு கதைங்கோ, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த காணொலியில் எல்லாத்தையுமே காட்டுறத விட ஒரு படிப்புக்கு அல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தணுமென்ற நிலையில் இருந்தோம்னு சொன்னால் தாராளமாக சாரோட பாண்டியங்குளம் மகாவித்தியாலயத்தில் வந்து கதைக்கலாம். இது என்ன மாதிரி சார்? இது வந்து கவர்மெண்டால் 13 ஆண்டு கல்விக்காக கட்டப்பட்ட பில்டிங் உண்டு. 13 ஆண்டு கல்வி என்றது அந்த A லெவலில் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் குறைஞ்சு O லெவலில் ரிசல்ட்ஸ் குறைஞ்சு A லெவல் படிக்க முடியாமல் இருப்பினும் தான் அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து அந்த தொழில்நுட்ப கல்வியை கற்கிறதுக்காக இந்த பில்டிங்கை ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அது வந்து இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை, நாட்டின் அசாதாரண சூழ்நிலை இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 8 வருஷத்துக்கு 7-8 வருஷமாக இருக்குது. இப்போ நான் வந்ததன் பிற்பாடு இதை கவனத்தில் கொண்டு வந்து இப்போ செய்து தாரேன்னு சொல்லியிருக்கணும். பெரும்பாலும் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் இந்த வேலைகளை ஆரம்பிமாகிடும் அரசாங்கத்தால். அங்கால உள்ளது உங்களோட லைப்ரரி. அந்த லைப்ரரியெல்லாம் அந்த நேரம் இருக்கிறது, நாங்கள் இருக்கிறது. இது மைந்தோதையில்
இது வந்து பாடசாலையினுடைய இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புதிதாக இந்த மதில் அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து கார்த்தி மாமா கஜன் அவர்கள் தந்த முயற்சியினால இந்த மதிலை வந்து எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார். இது வந்து கடற்சந்தி, A-level பயோமெட்ஸ் பிள்ளைகளுக்குரிய, மற்றது லாங்குவேஜ் ரூம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக இது கட்டப்பட்டிருக்குது. ஆனால் இதை பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி கொடுக்குற அளவில் டீச்சர்ஸ் இல்லை. அப்போ பில்டிங்காக இருக்குது, திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு அந்த பிள்ளைகள் அதை இந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு உண்மையில் அந்த A-level டீச்சர்ஸ் இல்லாதால பயோமேத்ஸ் இந்த ரூம் எல்லாம் பூட்டித்தான் கிடக்குது. சும்மா வந்து பிள்ளைகள் பாப்பினம். நாங்கள் மேக்சிமம் இந்த ஒப்பந்த ஆசிரியர்களை கொண்டுச்சு தான் இந்த விஷயங்களுக்கு போகிறோம். இருந்தாலும் அந்த ஒப்பந்த ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் அவர்களுக்கு அவ்வளவு டீச்சிங் தேர்ச்சி இருக்காது தானே. அதால் 100% பயன்பாடு இந்த மைந்தோதய லேப்பால் எங்களுக்கு கிடைக்கிறது. இடத்துல தான் எங்களோட பழைய கேன்டீன் இருந்தது. இதுலையோ இந்த இடத்துல தான், இந்த வாசலடி தான் பழைய கேன்டீன் இருந்தது. மற்றது நிறைய என்னது மலைவேம்புகள், என்ன மலைவேம்புகள் நிறைய நட்டுருக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள. அதில் பார்க்கல நல்லா இருக்குது, மரங்கள் நட்டு நல்லா இருக்குது. பள்ளிக்கூடத்தை அழகுபடுத்தக்கூடிய வேலை திட்டமாக தான் இந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. பூமரங்களை வச்சு ஒப்பறைகளுக்கு முன்னால் ஒரு அழகை கொடுக்கறதுக்காக இது இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை. இதில் இன்னும் வேலையில் நிறைவடையில முடியல. அதே மாதிரி தான் அந்த கல்லுகள் அந்த வேலைகளுக்காக தான் அறியப்பட்டிருக்குது. அதே போல் சாடிகள் நாங்கள் புதுசாக அழகுபடுத்தலுக்குன்னு சொல்லி சாடிகள், பூச்சாடிகளை வந்து வேண்டி இருக்கிறோம். இனி அதனுடைய வேலைகளும் ஆரம்பமாகி கொண்டிருக்குது. அதுக்கு மேலதிகமாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய அலுவலகத்தை இங்கே புதுசாக இந்த இடத்துக்கு மாற்றி இருக்கிறோம். இவ்வளோ காலம் அங்கே இருந்த எங்களோட பழைய அலுவலகம், நாங்கள் சிவராக்கள்லாம் படிக்கல இருந்த ஆஃபீஸ் அந்த கோனர் தான். அந்த வரைக்கும் அந்த சின்ன மரத்தோட இருக்கிறது. அதுதான் எங்களோட பழைய அதிபர் அலுவலகம். இப்போ அதை பார்க்க எங்களுக்கு இப்படி ஒரு அலுவலகத்திலேயே நாங்கள் அந்த விருந்தினாங்க சின்னதாக இருக்குது. இப்போ இந்த பில்டிங் தான் உண்மையான ஒரு சரியான அலுவலகமாக வந்திருக்கு. இதை பார்க்கும்போது உண்மையாக நல்லா இருக்கு. இது என்ன, இதிலே நீங்கள் பூ கொண்டு நட போகிறீங்களா? இதில் வந்து என்னென்னா கோவி, இது மெயின் என்ட்ரன்ஸ் எங்களுடைய. இந்த என்ட்ரன்ஸை வந்து கொஞ்சம் அழகுபடுத்துவோம்னு சொல்லி எங்களுடைய பழைய மாணவனும் என் ஃப்ரெண்ட், ஒரே கிளாஸ்மேட். உங்களோட பள்ளி இந்த பாடசாலையில் சேர்ந்து படித்தவர். அவர்கிட்ட நான் பிரின்சிபலாக வந்தோடனே ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்டிருந்தேன். நான் அவரை கதைக்கும் போது கேட்டிருந்தேன்னா எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு 10 லட்சம் 1 மில்லியன் ஒன்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலுமான்னு சொல்லி. உண்மையிலே அவர் இப்போ போன வாரம் எங்கட இங்கே வந்து நிற்கிறார். இப்போ இங்கே நிற்கிறார். போன வாரம் எங்களோட பாடசாலைக்கு வருகிறது வந்து அவர் சொன்னது போலவே அந்த 10 லட்சத்தை வந்து எங்களோட பாடசாலைக்கு வழங்கி இருக்கிறார். உண்மையிலே பெரிய உதவி. என்னென்னா புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் இந்த உதவிகள் இந்த வரிசையில் ஜசிந்தண்ட உதவியும் உண்மையிலேயே பெரிய உதவி. என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த உதவியை வச்சுக்கொண்டு தான் இந்த பாதையை ஒரு கான்கிரீட் பாதையாகவும் 2 பக்கமும் புல்லு நடக்கூடிய வகையிலையும் இதை ஒரு போர்டர் ஒன்று கட்டி இப்படியே எங்களுடைய பாடசாலையின் முழு கிளாஸ் ரூமுக்கும் போகக்கூடிய மாதிரியான ஒரு நடைபாதை ஒன்றை செய்ய இருக்கிறோம். மேக்சிமம் இந்த வைர விழாவோடையே இதை முடிக்கிறதுக்காக இருக்கிறோம். ஆகவே இந்த வேலைகளுக்காக தான் இந்த விஷயம் இப்போ இப்படி இந்த நிலைமையில இருக்கு. பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாம் கிட்டத்தட்ட அரைவாசி கிட்ட முடியுது. பெயிண்டிங் எல்லாம் இந்த பில்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த பில்டிங்கும் ஃபுல்லாக முடிஞ்சுது. இதெல்லாம் இந்த வேலைகள் எல்லாம் பழைய மாணவர்கிட்ட நிதியெல்லாம் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் உண்மையாக புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்க, உதாரணமாக கனடா, சுவிஸ், லண்டன், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இந்த 5 நாட்டிலையும் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் இதுவரையும் உதவி செய்திருக்கிறாங்க. இவர்களுடைய நிதியை வச்சு தான் நாங்கள் இந்த பில்டிங்குக்குரிய பெயிண்டிங் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. பெயிண்டிங் வேலை நிறைவு கட்டத்தில் இருக்குது. இந்த மேசன் வேலைகள்லாம் இப்போ தற்சமயம் போய்கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுடைய சைக்கிள் பார்க் இருக்குது. பிள்ளைகள், பெரும்பாலான பிள்ளைகள் உண்மையில் எங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா எங்களோட பாண்டியங்குளம், கரம்புள்ளியான், செல்வபுரம், கிடாப்பிடிச்சகுளம், நட்டாங்கண்டல், சிராட்டிகுளம், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து எங்களோட பாடசாலைக்கு பிள்ளைகள் வந்து வரியினா அவரெல்லாம் எவ்வளோ தூரம் அதையும் சொல்லுங்க. இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ இங்கேருந்து சிராட்டிகுளம்னு பார்த்தா 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர்ல இருந்து பிள்ளைகள் படிக்க வரீங்க. கிட்டடின்னு பார்த்தா எங்கட கிராமம் பக்கத்து பாண்டியங்குளம். ஆகத்தூர்னது 15 கிலோமீட்டர். இப்போ இந்த இடைவெளியில் இந்த தூரங்கள்ல இருந்து பிள்ளைகள் வராங்க. பெரும்பாலான 95% பிள்ளைகள் இந்த சைக்கிள்லாம் பெரியனா. ஆனால் உண்மை இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சரியான வெயில் சரி, மழை காலத்தில் சரி, இந்த ஒரு சைக்கிள் பார்க் இல்லாத ஒரு பெரிய குறைபாடு எங்களுடைய பாடசாலையில். இப்போ அண்மையில் எங்களுடைய பாடசாலையில் இருந்து வெளியேறின ஒரு மாணவி ஒரு லண்டனில் இருக்கிறார்.
கலாயினி என்று சொல்லி அவ தானாக விரும்பி ஏதாவது செய்திடலாம் என்று சொன்ன இடத்துல நான் கேட்டுக்கிறேன், இந்த சைக்கிள் பார்க்க உங்களுக்கு செய்து தரலுமாண்டு. ஆகவே அதை செய்து தரலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். அப்படி தருகின்ற பட்சத்தில் உண்மை இந்த சைக்கிள்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இது பாய்ஸ் இந்த அதே மாதிரி கேர்ள்ஸ் இந்த சைக்கிள் பார்க் இங்கால இருக்குது. கேர்ள்ஸ் இந்த சைக்கிள் பார்க்கில் உண்மையிலே அது எப்போ ஒரு டேமேஜ் ஆகி இருக்குது, எப்போ அதுண்ட விழுகிற கட்டத்தில் இருக்குது. அப்போ இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கேர்ள்ஸ் இந்த அதில் தொங்கல்ல பார்த்தா 2-3 அந்த கப்புகள் எல்லாம் மாற்றி ஒரு பெர்மனன்ட் சைக்கிள் பார்க்க அடிக்கிறதுக்கு உரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எங்களுக்கு பெர்மனண்டா இதை செய்து தந்தால் உண்மையிலே இந்த கேர்ள்ஸ் இந்த சைக்கிள் பார்க்கின்ற நீளமும் காணாது. ஏன்னு சொன்னா சைக்கிள் கூட சின்ன பாக்கா இருக்குது. என்னண்டா சைக்கிள் இங்க உள்ள பிள்ளைகளுக்கான சைக்கிள் தேவைகள் நிவர்த்தி செய்கிறோம். நீங்களே கோவி எங்கள்கிட்ட நிவர்த்தி செய்திருக்கிறோம். நீங்களே எங்களுக்கு ஒரு 4 சைக்கிளை அது பெரிய ஸ்டோரி 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு வழங்கி இருக்கிறீங்க உங்கள் ஊடாகவும் உங்கள் ஊடகம். அது எப்படின்னா எனக்கு அங்கே வீடியோக்கள் செய்யக்கல அவையில அந்த வீடியோ செய்யக்கல உள்ள லிங்கை வச்சு இந்த பள்ளிக்கூடத்தை கொடுங்கன்னு சொல்லி அப்போ பிள்ளைகளுக்கு தேவையான சைக்கிள்கள் எல்லா தேவையும் நிவர்த்தி செய்திருக்கிறோம். அதில் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில உங்களுக்கு நான் வந்த பிறகு நீங்கள் 4 சைக்கிளை வழங்கியிருக்கீங்க. அது என்ன தூரங்கள்ல இருந்து 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருந்து பிள்ளைகள் வரவேல் அந்த ஏன் பிந்தி வரவேன்ற விதாசாரத்தை வச்சு அவைக்கு நாங்கள் சைக்கிள் கொடுத்துக்கிறோம். அப்போ சைக்கிள் தேவைன்றது எங்களுக்கு இல்லை எங்களோட பிள்ளைகளுக்கு இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இப்போதைக்கு இல்லை. இனி வார பிள்ளைகளுக்கு என்னுடைய இப்போ இந்த வருஷத்துக்கு அது தேவை இருக்காது. இருக்கிற தேவை இந்த சைக்கிள் பார்க் 2 பார்க் செய்யணும். இதெல்லாம் இருக்குது. நான் இவங்களோட எல்லாட்டையும் கேட்குறது தான் புலம்பெயர் ரோவில் எல்லா இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு தான் இருக்கிறோம் இல்லை, நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அடிக்கிற வெயிலுக்கு அரைவாசி வாழ்ட்டி உருகி உருட்டி கொண்டு தான் போவாங்க. உண்மைக்கு தான் அடிக்கிற வெயிலுக்கு அரைவாசி வாழ்ட்டி உருகி போகுது வெயில் கரண்ட்டு. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு அந்த கால்நடைகள்ன்ற பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. உதாரணமாக பாடசாலையை சுற்றி இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் கால்நடை வளர்ப்பு அதிகமான ஒரு பிரதேசம். மாடு என்று சொல்லி இப்போ பாடசாலையை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்லையும் இந்த கால்நடைகள் வளர்க்கினோம். குறிப்பா வந்து பாடசாலைக்குள்ள நாங்கள் பாடசாலை அழகுபடுத்த முடியாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு காரணம் வந்து என்னன்னா அந்த வேலி சரி நிரந்தர மதில் ஒன்று எதிர்காலத்தில் வருமாக இருந்தால் பாடசாலையினுடைய இந்த மாதிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதிலும் எவ்வளவு இதுவரைக்கும் நிவர்த்தி ஆகிருக்குது. அரைவாசி 3 ஓகே 3 ஒரு பகுதி முடிஞ்சிருக்கு, மற்ற இடங்களுக்கு மதில் இல்லை. அப்போ எங்களுடைய அந்த பாடசாலையின் சுற்று வேலியில் இருக்கக்கூடிய வேலிகளை அகற்றி மதிலை நிரந்தரமாக எதிர்காலத்தில் சடன்லியாக செய்ய இயலாது. காலப்போக்கில் ஃபுல்லாக மதில் பெருமாக இருந்தால் எங்களுடைய பாடசாலையின் கால்நடைகளால் ஏற்படுற பாதிப்புகளை முற்றாக நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் அதை ஏற்கனவே இந்த புலம்பெயர் பழைய மாணவர்களுக்கு இது சம்பந்தமான தெளிவு அப்படி செய்த தாரபட்சத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி மதில் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது. 1000 அடி மதில் பார்ப்போம். உங்களை எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். நிச்சயமா. அதே ஒன்று இந்த சந்தர்ப்பத்தில் கோவிக்கு நன்றி சொல்லுவேன். எங்களுடைய பாடசாலை இந்த விளையாட்டு போட்டியினுடைய சொல்லலாம் அவருடைய முழு ஒரே ஒரு ஸ்பான்சராக இருந்து முழுமையாக இந்த வருட விளையாட்டு போட்டி மட்டுமல்ல அதுக்கு கடந்த காலங்களில் என்ன நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் உண்மையாக அவங்களோட பங்களிப்பு நிதி பங்களிப்புன்றது என்ன காரணம் என்றால் அதே போல நீங்க என்ன ஒரு உதவி கோவி நீங்கள் எங்களுடைய வகுப்பறைகளில் பிள்ளைகள குடிநீர் வசதி மற்றது எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி வசதியை நீங்கள் கடந்த காலத்தில் செய்து தந்திருக்கிறீங்க. பெரிய உதவி உண்மையா எல்லாத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் உண்மையாக சொல்லணும்னா நான் கோயில்களுக்கோ அல்லது மற்ற இதற்கு கொடுக்க விரும்புகிறேன், உதவி செய்கிறேன். என்னால் முடிஞ்சது. நாங்கள் படித்த காலத்தில் விளையாட்டு போட்டியில் குளுக்கோஸ் எங்களுக்கு தர மாட்டாங்களான்றெல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். உண்மைக்கு தான் முதலாவதாக வந்தாலும் தான் குளுக்கோஸ் கொடுப்பாங்க, 2வது 3வது வந்தாலும் இல்லைன்றுவாங்க. அப்போ அப்படியும் இல்லாமல் வரக்கூடாண்டாக்காண்டி தான் விளையாட்டு போட்டிக்கு வர செலவு அவ்வளோத்தையும் விளையாட்டு போட்டியில் வர செலவை நான் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய அது இந்த கேட்டியகளி அந்த காசு வந்து கேட்டியகளி சேனலால் வர காசை எடுத்து தான் இதுக்கு விளையாட்டு போட்டி கொடுக்குறது. அதை விளையாடிகளில் வயரிங் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இப்படி எல்லாம் வரைகளில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ என்னால் நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பை இன்றைக்கும் செய்வேன். கட்டாயம் கண்டிப்பாக வாங்க அங்கே போ. பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்து எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறோம்.
இங்கே பாருங்கள் வைர விழா 5/8/2026 60 வருஷம் இந்த பாடசாலையின் என்ன சொல்கிறோம் பாடசாலையின் வளர்ச்சி இருந்திருக்கு 60 வருஷம் 60வது வருஷத்தில் இந்த மண்ணிலே படித்து இந்த பாடசாலையில் படித்து வளர்ந்து வந்த ஒரு மாணவன் எங்களுக்கு முன்னால் பாடசாலையின் அதிபராக இருக்கிறார். அது எங்களுக்கு பெருமை. அவர்கிட்டே சொல்லி இந்த நிகழ்வு இந்த வீடியோவை முடிப்போம். சார் சொல்லுங்கள். ஓகே, நிச்சயமாக கோவி சொன்னது போல் 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 60 வருடம் 2026ஆம் ஆண்டில் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி இந்த வருடம் இந்த வைர விழாவை கொண்டாட இருக்கிறோம். அதுக்குரிய ஏற்பாடாக எங்களுடைய பாடசாலையில் இந்த சமூகத்தை வச்சு செய்யக்கூடிய சகல செயற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்குது. இந்த வைர விழாவை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக உண்மையிலே நிதி பங்களிப்புன்றது பெரிய விஷயம். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் இந்த நிமிடம் வரையும் எங்களுடைய பாடசாலைக்காக நிதி பங்களிப்பை ஆற்றி வருகின்றீர்கள். ஆகவே உங்களுடைய இந்த நிதி பங்களிப்பை இதுவரையும் ஆற்றிய சகல பழைய மாணவர்களுக்கும் இந்த பாடசாலை நிர்வாகம் சார்ந்து இந்த சமூகம் சார்ந்து நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்து தேசத்தில் இருக்கக்கூடிய பல பழைய மாணவர்கள் இன்னும் தங்களுடைய நிதி பங்களிப்பை ஆற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு பாடசாலையினுடைய வளர்ச்சி என்பது அந்த சமூகத்தின் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தட்ட பங்களிப்பால் முன்னேறி வருகின்ற ஒரு நிறுவனம் தான் பாடசாலை. பாடசாலையை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் அரசாங்கத்தால் வழங்குகிற நிதி உண்மையில் எங்களுக்கு சிறு சிறு வேலைகளை செய்யக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய கற்றல் சம்பந்தமான விடயங்களுக்கு சில பொருட்களை வேண்டக்கூடியதாகவும் இருக்கொழிய பாரிய அளவிலான ஒரு பாடசாலையினுடைய பௌதிக சூழலை மாற்றி அமைக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு உண்மையிலே இந்த வைர விழாவை முன்னிட்டதான உங்களுடைய நிதி பங்களிப்பு எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக இதை வேறு ஒரு எங்களுடைய துணுக்காய் வலயத்திலேயும் சரி முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் சரி ஒரு சிறந்த பாடசாலையாக சிறந்த கற்பித்தல் நடைபெறுவதற்கு அப்பால சிறந்த ஒரு சூழல் நிலவர ஒரு பாடசாலையாக நிச்சயமாக நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ளுவோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் லண்டனில் இருந்து வருகை தந்து தன்னுடைய வேலைப்பளுக்களின் மத்தியிலும் எங்களுடைய பாடசாலையோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்ற திரு கோபி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாடசாலை நிர்வாகம் சார்ந்து மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அவசர சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கை கொடுக்குற புலம்பெயர் தேசத்து பழைய மாணவனில் கோபியும் மிக பிரதானமான ஒருவர். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய இந்த எங்களுடைய பாடசாலைக்கு வந்து இந்த யூடியூப் ஊடாக இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலேயும் உள்ளூர்லையும் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்க வேண்டும். இதை பார்த்து நீங்கள் எங்களுடைய பாடசாலை நோக்கி உங்களுடைய பார்வைகளும் கரங்களும் அமைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் கோவி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேறு என்ன காணொலியாக பார்க்குற நீங்கள் புலம்பெயர் உறவுகள் அல்லது இடம் சார்ந்த உறவுகள்கிட்ட அனுப்புவீங்களோட நம்பிக்கையோடு முடிக்கிறேன். கேட்டியகளி உதுகுமொரு காதையன். தேங்க்யூ.